வணக்கம். நம்மளோட சிறகடிக்க சிறல வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். இன்னும் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோஹிணி ரொம்ப கோவத்தில் இருக்காங்க. இந்த மீனாவும் இந்த முத்துனால தான் நான் இப்போ வெளியே வந்திருக்கேன். அவங்க இல்லை உண்மையும் கண்டுபிடிச்சனால தான் இப்போ நான் வெளியே இருக்கேன். எவ்வளோ பெரிய விஷயத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபப்படுறாங்க. சரி, நம்ம சிட்டிக்கு ஃபோன் பண்ணி அந்த முத்து ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லி ரோஹிணி நினைக்கிறாங்க. சரின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ரோஹிணி வந்து சிட்டிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பண்ண உடனே என்ன இந்த பார்லாமா எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி சிட்டி ஃபோன் எடுக்கிறாங்க. எடுத்த உடனே ரோஹிணி நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. இந்த மாதிரி அவன் பெரிய விஷயத்த பண்ணிட்டான், நான் இருக்கிற காண்டில் என்ன பண்ணுறதே தெரில, அவனை ஏதாச்சும் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிட்டி சொல்கிறாங்க, அதெல்லாம் பண்ணிடல மேடம், ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரி அப்போ பண்ணிவிடு அப்படின்னு சொல்லி ரோஹிணி சொல்கிறாங்க. அப்போ சிட்டி நினைக்கிறாங்க, ஓகே இந்த பார்லாமா ரொம்ப பெரிய ஒரு விஷயத்தில் மாட்டியிருக்காங்க. ஸோ இதான் கரெக்ட் டைம், நம்மளால் எவ்வளோ காசு எடுக்க முடியுதோ அந்த மொத்த காசையும் நம்ம எடுத்துருவோம் அப்படின்னு சொல்லி சிட்டி நினச்சிட்டு இருக்காங்க. மேடம் அது வேறு ஒன்று, நீங்கள் ஒருத்தனை அடித்து போட சொன்னீங்க இல்லையா, ஸோ அவனை அடித்து போட்டு அவன் ரொம்ப சீரியஸாக கிடக்கிறான். நான் தான் இன்னும் செலவு பண்ணிட்டு வந்துட்டுருக்கேன். எப்படியோ ஒரு 10 லட்ச ரூபாய் செலவாக இருக்கும். அவனுக்கு என்ன மேடம் பண்ணுறது, நீங்கள் கொஞ்சம் காசு கொடுத்தா நல்லாயிருக்கும். ஏன்னா அவனையும் இப்போ பார்த்துட்டு இருக்க வேண்டியது இருக்குது. அது இல்லாமல் இப்போ நீங்கள் வேறு முத்து அடிக்க சொல்லியிருக்கீங்க. எதாக இருந்தாலும் நானும் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கேன்ல மேடம், ஸோ என் கை கடிக்குதுல, என்ன பண்ணுறது அப்படின்னு சிட்டி சொல்லிட்டு இருக்காரு. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, என்ன சிட்டி இப்படி சொல்லிட்டு இருக்கேன், நானே எவ்வளோ பெரிய பிரச்சனை இருக்கேன், நீ வந்து இப்படி பேசிகிட்டு இருக்கியே அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து கேட்குறாங்க. அப்போ சிட்டி சொல்கிறாங்க, அதான் மேடம் சொன்னேனே, நானும் பிஸ்னஸ் தானே பண்ணுறேன், எனக்கு புரியுது உங்கள் நிலமை, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி சொல்கிறாங்க, சிட்டி கொஞ்சம் ஏதாச்சும் பார்த்து பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சிட்டி சொல்கிறாங்க, இல்லை மேடம் எனக்கு வேறு வழியே இல்லை, ஏன்னா இவனுக்கு காசு செலவு பண்ணிகிட்டே இருக்கேன், என்ன பண்ணுறேன்னே தெரில, பேசாமல் இல்லை உண்மையும் முத்துக்கிட்ட சொல்லலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி சிட்டி சொல்கிறாங்க. அப்போ ரோஹிணி நினைக்கிறாங்க, என்ன சிட்டி பிளாக்மெயில் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சிட்டி சொல்கிறாங்க, என்ன மேடம் நீங்கள் எது தான் பிளாக்மெயிலு, என்ன அப்படி பேசுகிற இப்படி பேசுகிறேன்னு கேட்டுட்ருக்கீங்க, நான் தான் சொல்கிறேனே அவனுக்கு செலவு பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சிட்டி சொல்கிறாங்க. சரி சிட்டி நீ ஃபோன் வை, நான் அப்புறமா கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரோஹிணி வந்து கட் பண்ணுறாங்க. அப்போ வித்யா சொல்கிறாங்க, பாத்தியா ரோஹிணி, இப்போ பாரு சிட்டியும் உனக்கு எதிராகிட்டான் பாரு, நான் அதான் அப்போவே சொன்னேன் இல்லையா, சரி இப்போ தான் இல்லை உண்மையை தெரிஞ்சு போச்சு, நீ ஒரு வழி இல்லை உண்மையை ஒத்துக்கையன் அப்படின்னு சொல்லி வித்யா வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது ரோஹிணி சொல்கிறாங்க, ஏய் வித்யா உனக்கு ஒன்றும் தெரியாது, நீ வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிட்டி நினைக்கிறாங்க, இந்த பார்லாமா கிட்டே இப்போ தான் நான் காசு வாங்கி ஆகணும், சும்மா விட்டோன்னா வேலைக்கே ஆகாது, நம்ம சும்மா பார்லாமா அத்தைக்கு ஃபோன் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி விஜயாவுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. பண்ண உடனே யார்ப்பா அது அப்படின்னு சொல்லி விஜய் கேட்குறாங்க. அப்போது சிட்டி சொல்கிறாங்க, நான் யாரும் உங்களுக்கு தெரிய சொல்கிறத மட்டும் நல்லா கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லி சிட்டி சொல்கிறாங்க. அப்போ விஜய் சொல்கிறாங்க, என்னப்பா நீ யாருன்னே எனக்கு தெரியல, எப்படி நான் நீ சொல்கிறது கேட்க முடியும் அப்படின்னு சொல்லி விஜய் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போது சிட்டி சொல்கிறாங்க, இங்கே பாரு நான் வந்து அவங்க மருமகளை பற்றி பேசணும், அதாவது ரோஹிணியை பற்றி பேசணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த உண்மைலாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, அந்த ரோஹிணி இவ்வளோ நாள் மலேசியா கிடையாது கரெக்டாக, அது இல்லாமல் அவளுக்கு பணம் எதுவுமே கிடையாது கரெக்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிட்டி சொல்கிறாங்க, மேடம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மேடம், இது வேறு விஷயம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ விஜய் சொன்னாங்க, ஏன்ப்பா நானே பயங்கரமான டென்ஷனாக இருக்கேன், என்னப்பா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ சிட்டி சொல்கிறாங்க, இங்கே பாருங்க நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க, உங்கள் மருமக ரோஹிணிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு, அது இல்லாமல் உங்கள் ரோஹிணிக்கு ஒரு குழந்தை வேறு இருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கேட்டணும் விஜய்க்கு ஒரே ஷாக்கு, என்ன சொல்கிறேன் நீ யாரு அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதோட கட் பண்ணிடுறான். ஸோ கட் பண்ணணும். ஸோ மனோஜ் கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே அவளை பற்றி உனக்கு ஏதாவது சரிமாடா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ மனோஜ் சொல்கிறாங்க, இல்லைம்மா எனக்கு அவளை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ முத்து கேட்குறாங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுமா அண்ணாமலையும் கேட்குறாங்க, என்னடா ஆச்சு என்ன ஆச்சு என்ன விஜயா என்ன ஆச்சு, எதுக்கு இப்போ டென்ஷனாக இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ விஜய் அவன் இந்த மாதிரி சொல்கிறான், இந்த மாதிரி ஏற்கனவே கல்யாணம் ஆச்சு, அது இல்லாமல் அவளுக்கு ஒரு குழந்தை வேறு இருக்காமே அப்படின்னு சொல்கிறான். என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அண்ணாமலை, இன்னது அவளுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சா, அது இல்லாமல் குழந்தை வேறு இருக்கா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ முத்து சொல்கிறாங்க, பாருங்கள் நம்ம வீட்டில் நடக்கிற பிரச்சனை வெளில தெரிஞ்சிருச்சு, ஸோ அதை ஏதாச்சும் பெருசு பண்ணணும்னு சொல்லி தான் இப்போ ஏதாச்சும் ஃபோன் பண்ணுறானுங்க, நம்ம என்னன்னு கேட்டு விசாரிப்போம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்கிறாரு. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.